உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இயற்கையான முறையில் நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு காய்கறி அறுவடை தான் பார்க்க போகிறோம். வீட்டுக்கு தேவையான அளவு தான் நாங்களும் போட்டு இருக்கோம். வேறு மாதிரி கடைக்கு கொடுக்குற மாதிரி அது மாதிரிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் வந்து ஃபஸ்ட்டில் நானே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பறிக்காமல் விட்டு அது முத்திருச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ பிஞ்சு அவ்வளோலாம் இப்போ அடிக்கடி அன்னன்னைக்கு எத்தனையோ 5 இருந்தாலும் சரி 10 இருந்தாலும் சரி அன்னன்னைக்கு தேவையானதை பறிச்சிடறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தவரங்காய் தான் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மழை பெஞ்சப்போ நானே சொல்லியிருப்பேன், செடியெல்லாம் அப்படியே சாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா, குச்சி வச்சு எங்கள் வீட்டுக்காரர் கட்டி வச்சுட்டாரு. அது கொஞ்சம் பறிக்கிறதுக்கு சிரமமாயிட்டா, ஆனால் இருக்கிறதுலே கொத்தவரங்காய் தான் நிறையா இருந்துச்சு. நாங்கள் கொத்தவரங்காய் வந்து வத்தல் போட்டு வச்சுக்குவோம், பொரித்து சாப்பிடுவோம். கொத்தவரங்காய் வந்து வத்த குழம்பு வைக்கிறோம்ல, அது கொத்தவரங்காய், சுண்டைக்காய் வத்தல், கத்திரி வத்தல் அதெல்லாம் நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிடுவோம். அது நிறைய பேர் கிராமத்தில் பண்ணுறது தான், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்காக தான் நாங்கள் வந்து கொத்தவரங்காய், மிளகாய், மோர் மிளகாய் அந்த பக்கத்தில் போட்டிருக்கேன். அது மோர் மிளகாய் வந்து அவ்வளோவா காய்ப்புக்கு இல்லை. கொத்தவரங்காய் இருக்குது. நான் இத்தனை செடி போட்டிருக்கிறதுல கொத்தவரங்காய் பறிக்கிறது மட்டும்தாங்க கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதுலேயும் இந்த கட்டி வேறு வச்சுட்டாரா, அது இன்னும் எனக்கு சிரமமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ 1.5 கிலோ பக்கம்தான் காய் இருந்துச்சு. நான் பறித்தேன் அப்படின்னு ரொம்ப பிஞ்சாக இருந்தாலும் விட்டுட்டேன். ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற காய் மட்டும் பறிச்சிட்டேன். ஏற்கனவே ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே பறித்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. தண்ணி பிடிச்சி விட்ருந்தாரா, ஒரே சேராக இருந்துச்சு. அதனால செருப்பு போட்டிருக்கேன். என்னால் செருப்பு போட்டுட்டு நிற்கிறீங்கிறது அதை நினச்சிக்காதீங்க. செருப்பு போடாமல் தான் நான் வருவேன். ஏன்னா நம்ம வீட்டு செடி தானே, செருப்பு போட்டு வரக்கூடாது. ரொம்ப காலில் சேர் அப்படியே காலோட ஒட்ட ஆரம்பிச்சிச்சு. காலில் தான் தண்ணி பிடிச்சி விட்டார் எங்கள் வீட்டுக்காரர். அதுக்காக தான் செருப்பு போட்டு நிற்கிறேன். செருப்பு போட்டு நிற்கிறது அது வந்து ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. நாங்கள் வயல்வெளிக்கும் சரி, இந்த மாதிரி செடி போட்டிருக்க இடத்துக்கும் சரி, நாங்கள் வந்து செருப்பு போட்டுட்டு அதிகம் போக மாட்டோம். அதுக்கப்புறம் அது கொத்தவரங்காய் முடிச்சுட்டு கத்திரிக்காய் ஒரு 2-3 செடி காய்ச்சிருந்துச்சு. நிறைய போட்டிருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு காய்ப்புக்கு, இப்போ தான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு அறுவடை உங்களுக்கு தான் காமிக்கிறேன். ஒரு 4-5 காய் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக போகும். ஒரு 3 மட்டும்தான் அதில் தேர்ந்துச்சு. நம்ம வீட்டுக்கு இது பண்ணுற அளவுக்கு. பாக்கி ரொம்ப பிஞ்சாக பறித்தாலும் அது ஒன்றுக்கு ஆகாதில்ல. கொஞ்சம் பெருசாக போனாக்க பரவாயில்ல. இது எல்லா செடியும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் இதிலே கத்திரிக்காய் வத்தல் போட்டுருவேன். ஆல்ரெடி இன்றைக்கி நான் பறித்தது வந்து கொத்தவரங்காய் வத்தல் போட்டுருவேன். அதே பிளான் பண்ணி தான் வந்து அந்த சைடில் வந்து மோர் மிளகாய் செடி வேணும்னு சொல்லியே தான் நான் மிளகாய் செடி வாங்கிட்டு வந்து போட்டேன். நார்மல் நம்ம சாத்தூர் மிளகாய் இல்லாமல் மோர் மிளகாய் உள்ள செடி தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். அது என்னன்னா நிறைய பூச்சி விழுந்துருச்சு. அதனால் கொஞ்சம் தான் காய் வந்திருக்கு. அந்த செடி காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய பேர் வந்து விவசாயம் பண்ணுறவங்க இருப்பீங்க, பார்ப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நாங்கள் பூச்சி மருந்து போட்டால் அதை நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு இது பண்ணுறதுனால அதை போடலாமா, இல்லை வேறு எதுவும் கடையில் சொல்லி தான் வாங்கணுமா என்னன்றது தெரியல. கையை சவுண்டு விட்றாங்க. அந்த செடி நான் காமிக்கிறேன் பாருங்க. அது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதோட என்ன பண்ணால் அது சரியாகுங்கிறத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், சரியா? இந்த பறிக்கிறதுல இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி தான் நான் நிறைய அந்த முனையை பிடிச்சி அப்படியே புட்டு விட்டு திரும்பி அதே மாதிரி தான் வருது. அது எனக்கு தேவையில்ல. கடைசியாக 2 ரோஸு, ஒரு எல்லோ கலர் ஒன்று, ஒரு ரெட் கலர் ஒன்று பூத்துருந்துச்சு. அதை பறிச்சுட்டு கிளம்பியாச்சு. நான் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ தான் இன்றைக்கி காய்கறி அறுவடை வந்து இவ்வளோ தான். இது வந்து உண்மையிலே நான் பொய்க்காக சொல்லலை. எந்த ஒரு இயற்கை உரத்தை மட்டும் செயற்கை உரம்லாம் எதுவுமே சேர்க்கலை. அதனால தான் நான் என்ன மருந்து போடலான்னு உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். பார்த்துருப்பீங்க. இதான் எங்கள் வீட்டு காய்கறி. நீங்களும் பிள்ளைகளை ரெடி பண்ணி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான காய்கறி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ்.